ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்னஸ் நேஷனல் கோல்டு கேஷ் கார்டு நீங்கள் 150 ரூபா கூகுள் பே பண்ணிங்கன்னா ஆசிவகத்தில் இணையலாமா. அது மட்டும் இல்லாமல் 6 பேரை ஆசிவகத்தில் இணைக்கணுமா. இப்படி நீங்கள் இணைச்சிங்கன்னா 15 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு மாதத்துக்கு 4200 ரூபா கொடுப்பாங்களாம். இங்கே பாருங்க, 6000 ரூபா கேட்டுனா மாதத்துக்கு 60,000லேருந்து 72,000 ரூபா வரையும் வருமானம் வருமா. இதெல்லாம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு முதலாளி தன் உழைப்பை பயன்படுத்தாமல் மற்றவங்க உழைப்பை பயன்படுத்தி அவனும் பெரிய பணக்காரனாகிறான். ஒரு பெரு வியாபாரி இந்த 2 பேரையுமே உபயோகித்து தன்னோட தொழிலை நஷ்டமடையாமல் எப்போவுமே பணக்காரனாக இருக்கான். இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேவையானதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கீமில் ஈஸியாக ஆள் சேர்த்துடலாம். எம்எல்ஏமை பொறுத்த வரைக்கும் பணம் உங்கள் காலடியில் கொட்டி கிடக்கு. அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு அதை நீங்கள் உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலையை அன்லாக் பண்ணுங்க. அதே மாதிரி எம்எல்ஏ பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். இங்கே பாருங்களேன், தமிழ் சிந்தனை பேரவைன்னு போட்டிருக்காங்க. தமிழ் சிந்தனையாளர் பேரவை யூடியூப் சேனல்ல தான் ஆசிவகத்தின் உண்மையான வரலாறு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க? தமிழர்களின் உண்மையான சமயமான ஆசிவகத்தை பற்றி பேசும் தமிழ் சிந்தனையாளர் பேரவைக்கும் 5ஆம் தமிழர் சங்கத்துக்கும் களங்கம் விளைவிப்பதற்காகவே இதை பண்ணியிருக்காங்க. இன்னும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நேஷனல்னு சொல்லியிருப்பாங்க. நேஷனல்னா இந்திய நாடு அப்படின்னு எல்லாருமே நினச்சிப்போம். இதன் மூலமாக என்ன இன்டைரக்டாக சொல்ல வராங்கன்னா, தமிழ் சிந்தனையாளர் பேரவையும் 5ஆம் தமிழர் சங்கமும் மதவாதிகள், சங்கிகள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்களிடையே கட்டமைக்க பார்க்குறாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அது மட்டும் இல்லாம ஆசிவக சமயத்தையே கொச்சைப்படுத்துறதுக்காக தான் இப்படிலாம் பண்றாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணலான்னு தமிழர்களாகிய நீங்க சொல்லுங்க. நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. இருங்க, கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏண்டா இந்த 1000 ஆண்டுகளாக இலுமினாட்டிகளால திட்டமிட்டு அழிக்கப்பட்ட ஒரு சமயம் ஆசிவகம். அது இப்ப மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்குது. அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எதிரிகள் அதை வச்சு குழப்பத்தை உண்டாக்க பார்க்குறாங்க. 5ஆம் தமிழர் சங்கத்துக்கோ தமிழ் சிந்தனையாளர் பேரவைக்கோ நிதி செலுத்தணும்னா அஃபிஷியல் வெப்சைட் மூலமாகவும் அஃபிஷியல் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாகவும் தான் பணத்தை செலுத்த முடியும். ஜிபே மூலியமாலாம் செலுத்த முடியாது. இந்த மாதிரியான ஆட்களுக்கு யாரும் பணத்தை செலுத்தி ஏமாந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இவங்க என்ன செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடலாம், ஆனால் இந்த வெப்சைட்டோட லிங்கை பாருங்களேன். HHPS ஒரு வெப்சைட் லிங்க் எப்படி இருக்கும்னு தெரியாத இவங்கலாம் நமக்கு கெட்ட பேர் வாங்கி தர போறாங்களாம். உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்களே. அதான் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையில 4 வரைக்கும் தப்பு இல்லாம இருக்குல்ல? அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற நீங்க? சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க, அதுக்குள்ள நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார்.